அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. நான் அடுப்பில் வானல் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நார்மல் எண்ணெய்னாலும் சேர்த்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் 2 வெள்ளாரி வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். நான் வந்து வாழைத்தண்டை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு மோரில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பொரியலுக்கு ரொம்பவே சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு ஒரு நம்ம மசாலா அரைச்சிடலாம். தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பதா தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்து அந்த மசாலாவை நம்ம வாழைத்தண்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மிலே வச்சுக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. சிம்மில் வச்சு மூடி எடுத்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இதுக்கு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். பிள்ளைங்களுமே விருப்பப்பட்டு சாப்பிட்ருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.